ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும். ரொம்ப நேரம் எதிர்பார்த்துக்கிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியமாக மல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. மனசும் தளர் விட்டுறாங்க நம்முடைய மல்லி. நம்முடைய பத்திரபாபு நாகும் ரொம்பவுமே இது கண் கூட தங்கச்சியோட தாலி மாத்திர ஃபங்க்ஷனை பார்க்கலான்னு வந்தால் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, மாப்பிள்ளை வரலன்ட்டு கவலைப்பட்டு இருக்காங்க. மறக்காது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயர் பூஜையெல்லாம் முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு சரி வேறு வழி இல்லை, உங்களுடைய மாப்பிள்ளை வரமாட்டார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்முடைய ஐயர் அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொன்னது பார்த்திங்கன்னா, ஐயரே நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், பூஜையை மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அன்னபூர்ணி அம்மா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நோம்பெல்லாம் எடுத்து எல்லாரும் பிரசாதம் கூட சாப்பிட்டோம், இதில் லேட் பண்ணக்கூடாது, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதனால் கண்டிப்பாக விஜயால் இப்போ கிளம்புனா கூட வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க ஐயரே, இதுக்கு வேறு மாற்று வழி ஏதாவது இருக்கா அப்படின்றப்ப நம்முடைய அன்னபூர்ணியம்மா கேட்குற பார்த்தீங்கன்னா, இருக்குது அன்னபூர்ணியம்மா, மல்லி நல்லா இருக்கணும்ன்ட்டு யார் நினைக்கிறாங்களோ அவங்க இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாகவும் பத்திரபாபு இந்த வேலையை செய்ய சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க அண்ணாலாம் இந்த செய்கை செய்ய முடியாது, அதே மாதிரி அவங்க அண்ணியும் செய்ய முடியாது, வயசில் மூத்தவங்க தான் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றப்ப யோசிக்கிறப்ப இந்த ராஜேஸ்வரியை பார்த்தா கண்டிப்பாக நம்முடைய மல்லியோட வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது, ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனை நிறுத்த ஏகப்பட்ட பிளானை பண்ணிட்டாங்க, அங்கே வந்திருக்கிறவங்க யாருமே மூத்தவங்கன்றது யாரும் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னபூர்ணியமாக மல்லிக்கு நீங்கள் தான் எல்லாமே நல்லது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு அம்மா மாதிரி மல்லியை பார்த்துட்டே இருக்கீங்க, அதனால் உங்களுடைய பொண்ணுக்கு நீங்களே இந்த நல்ல காரியத்தை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்ப நம்ம பத்திரபாபு பார்த்தீங்கன்னா, பெரியம்மா நீங்களே செஞ்சுருங்க, எங்களுக்குன்னு யார் இருக்காங்க, நீங்கள் தானே இருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க, அதனால் நீங்களே செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய பாபுவுமே இப்படி சொல்லியிருந்தாலும் நம்ம அன்னபூர்ணியம்மா என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கையில் எடுத்துடுறாங்க. அதை பார்த்து ரொம்பவுமே புருஷன் கையால் தாலி வாங்குவான்னு பார்த்தா கடைசியில் இந்த அன்னபூர்ணியம்மா கையால் தாலி வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா அந்த தாலியை எடுத்துக்கிட்டு கழுத்துக்கிட்ட போகிறாங்க. அது வரைக்குமே நம்முடைய மல்லிக்கு விஜய் கண்டிப்பாக வரமாட்டார், நடக்காது, இது நம்மளாம் நடத்திக்கிட்டால் தான் அந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு குரல் ஒன்று கேட்குதுங்க. அது யாருடைய குரல்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவோட குரல் தாங்க. எதுக்காக நம்ம வெண்பா நிறுத்துங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விஜய் அதிரடியாக என்ட்ரி கொடுக்க போகிறாருங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.